ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அருள்மொழி ஃபுட் கலெக்ஷன் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே டேஸ்டான கார சட்னி எப்படி அழகாக நம்ம வீட்லேயே ரொம்பவே சிம்பிளாக செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க பார்க்க போகிறோம். உங்கள் எல்லாருக்குமே மேபி கார சட்னி எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். பட் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்காக ஸ்பெஷலாக 2 இம்பார்ட்டண்டான டிப்ஸ் இருக்குது. ஸோ இந்த 2 இம்பார்ட்டண்டான டிப்ஸை நீங்கள் உங்களுடைய கார சட்னியில் யூஸ் பண்ணி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய சட்னி வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம கார சட்னி செய்ய தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதற்கு முன்பாக இந்த சைட் டிஷ்ஷை எந்தெந்த மாதிரியான ஃபுட்டுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் காலையிலேயே செய்யக்கூடிய இட்லிக்கு வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நைட்டு டின்னருக்கு செய்யக்கூடிய தோசைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரியான கார சட்னி. ஸோ கார சட்னியை ஒரு தடவை கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், வேறு லெவல் டேஸ்ட் இருக்கும். ஸோ அதற்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி சட்னியை தான் ஃபாலோ பண்ணுவீங்க. ஐ எம் 100% ஷுர். ஓகேங்களா? ஸோ என்னென்ன மாதிரியான பொருட்கள்லாம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். கார சட்னி ரொம்பவே டேஸ்ட்டாக செய்கிறதுக்கு வெங்காயம் எடுத்துக்கோங்க, தக்காளி எடுத்துக்கோங்க, இது கூடவே பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய், இஞ்சி, கொத்தமல்லி தழை மற்றும் கருவேப்பிலை. ஓகேங்களா? ஸோ இந்த அளவு எந்த ரேஷியோவில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ ஸோ அதற்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நம்ம இப்போ செய்கிற இந்த சட்னி வகை பார்த்திங்கன்னா 2 பேருக்கு தேவையான அளவில் எடுத்துருக்கோம். ஓகேங்களா? 1 வெங்காயம், 2 தக்காளி, பச்சை மிளகாய் காரத்திற்கு தேவையான அளவு, கொத்தமல்லி தழை மற்றும் கருவேப்பிலை தேவையான அளவு, இஞ்சி பார்த்திங்கன்னா ஒரு சிறு துண்டை நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். ஸோ இதுதாங்க நம்ம இந்த கார சட்னி செய்ய தேவையான பொருட்கள். ஸோ வாங்க இப்போது ரொம்பவே டேஸ்டான கார சட்னியை ரொம்ப ரொம்ப சிம்பிளாக 5 நிமிஷத்தில் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். காய்கறியை நறுக்கிய பின்பு நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு வாணலை அடுப்பில் வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. குறைஞ்சபட்சம் 1 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க போதும். ஸோ இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கக்கூடிய இந்த காய்கறிகளை மட்டும் போடுங்க. வெங்காயம், தக்காளி, மிளகாய் இது 3த்தையும் போட்டு நல்லா வதக்குங்க. அடுப்பை மினிமம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வதக்கியதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ நம்ம ஸ்டார்டிங் போட்டப்போ இருந்த கலருக்கும் இப்போ வதங்கி இருக்கிறதுக்கு அப்புறம் இருக்க கலருக்கும் பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இது கூடவே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வர்ற அளவுக்கு வெங்காயத்தையும் தக்காளியும் நல்லா வதக்கிக்கோங்க. எந்த அளவுக்கு நீங்கள் வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா உங்கள் சட்னி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட நம்ம 2 டிப்ஸ் சொன்னோம் பார்த்தீங்களா, அதில் ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம நறுக்கி வச்சுருந்தக்கூடிய கொத்தமல்லி தழை மற்றும் கருவேப்பிலை 1 கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ ஸோ அந்த அளவுக்கு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப பார்த்திங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். சாதாரண வெங்காயம், தக்காளி, மிளகாய் மட்டும் வைத்து அரைக்கக்கூடிய கார சட்னியை விட இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை மற்றும் கொத்தமல்லி சேர்த்து மிக்ஸ் பண்ணி அரைச்சிங்க அப்படின்னா அந்த டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூடவே பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த கலவையெல்லாம் ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. மிக்சியில் அரைக்கிறத விட இன்னும் பெட்டர் அம்மியில் அரைச்சிங்க அப்படின்னா இன்னும் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கிராமப்புறத்துலலாம் நிறைய பேர் அம்மி தான் இன்னுமே யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. சட்னி அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, ஒரு வாணலில் எண்ணெய் ஊற்றி அதில் தேவையான அளவு கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டு கருவேப்பிலை 1 கொத்து போட்டுக்கோங்க. ஸோ ஒரு சின்ன ஒரு தாளிப்பு ஒன்று ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணதுக்கு அப்புறம் யூஸ்வலாக எல்லோரும் செய்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த தாளிப்பை எடுத்து சட்னியில் போட்டுடுவாங்க. ஸோ சட்னியில் போட்டதுக்கு அப்புறம் ஸோ அவங்களோட சட்னி ரெடி ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய 2வது இம்பார்ட்டண்டான டிப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தாளிப்பு ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க இல்லைங்களா, வாணலில் கடுகு, உளுத்தம் பருப்பு மற்றும் கருவேப்பிலை போட்டு ஸோ அதில் நீங்கள் ரெடி பண்ணி அரைச்சி வச்சுருக்கக்கூடிய சட்னியை எடுத்து வாணலில் போட்டு ஒரு 2 நிமிஷம் அடுப்பில் வச்சு குக் பண்ணுங்கள். ஸோ அந்த அடுப்பில் அந்த சட்னி இன்னும் சூடாகும்போது அந்த தாளிப்போடு சேர்ந்து அதனுடைய டேஸ்ட் பார்த்திங்கன்னா இன்னும் அதிகரிக்கும். ஸோ டேஸ்ட் வேறு லெவலில் கண்டிப்பாக சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் யூஸ்வலாக சாப்பிட்ற ஒரு 4 இட்லியை விட அதிகமாகவே ஒரு 2 இட்லி எக்ஸ்ட்ரா சாப்பிடுவீங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த டேஸ்ட் சூப்பராகவே இருக்கும். கண்டிப்பாக மஸ்ட் ட்ரை பண்ணுங்கள், உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். இந்த சட்னி பார்த்தீங்கன்னா நீங்கள் இட்லி, தோசை மற்றும் அதர் டிஃபன் ஐட்டம்ஸ்க்குமே தாராளமாக யூஸ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கலருமே பார்த்திங்கன்னா லுக்கு நார்மலாக இருக்கிற சட்னியை விட இந்த கலர் பார்த்திங்கன்னா ரொம்பவே
சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். சட்னி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத தாராளமாக கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நம்ம வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சகப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துலேயே வரக்கூடிய பெல் சிம்பலையும் டச் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலெக்ஷன் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய இம்பார்ட்டண்டான ஃபுட் வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ரீசெண்டான ரொம்ப சுவையாக ஃபுட்டு எப்படி சமைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் டிப்ஸு இம்பார்ட்டண்டான ட்ரிக்ஸ் எல்லாமே ரொம்பவே ஈஸியாக நீங்கள் கற்றுக்கலாம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர்ப்பா.